வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி பேட், ரியல்மியோட ஃபஸ்ட்டு டேப்லெட் லான்ச் ஆகிடுச்சு. மீ பேடு தான், புது மீ பேடு தான் லான்ச் ஆகலை. குளோபல் லான்ச்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரில. ஆனால் ரியல்மி பேட் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஹை அண்டு டேப்லெட் லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு பட்ஜெட் மிட்ரேஞ்ச் டேப்லெட் தான். ஒரு 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, LTE மாடல்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து LTE மாடல் தான். எந்த அளவுக்கு இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ஏன்னா 7000 mAh பேட்டரிலாம் இருக்குது, எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்ன கலரு, கிரே கலர், கிரே கோல்டு, 2 கலர், ரோஸ் கோல்டு அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு கலர், 2 கலர் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது கிரே கலரு. ஃபஸ்ட்டு ஹைரஸ் ஆடியோ, டால்பி அட்மாஸ், இது ரெண்டுமே போட்டிருக்கு. டால்பி அட்மாஸ் சாஃப்ட்வேர் தான், அது நம்மளுக்கே தெரியும். ஆனால் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. அல்ட்ரா லைட் அண்டு ஸ்லிம், ஏன்னா ஸ்லிம் 6.9 mm தான் திக்னஸாக. லைட் வெயிட் வந்து 440 கிராம்ஸ் வெயிட்டு தான், ஆனால் லைட் வெயிட்டுன்னு தான் சொல்கிறாங்க இவங்க. டிஸ்பிளே வந்து 10.4 inch WUXGA +. இது வந்து ஃபுல் ஹெச்டியோட ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே. ரெசல்யூஷன் வந்து பெட்டராக இருக்குது. 7100 mAh பேட்டரி இருக்குது. டால்பி அட்மாஸ் குவாட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. டியூவல் குவாட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன்னா டியூவல் ஸ்பீக்கர்ஸ் தான் ஆக்சுவலாக 2 ஹோல் இருக்குது. அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ராசஸர் தான் கொஞ்சம் இடிக்குது. ஹீலியோ G80 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ ஒரு சின்ன கேம் ஆடி இந்த மாதிரி செக் பண்ணுவோம். 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 8MP கேமரா தான் இருக்குது. ஆனால் ரியரில் வந்து கொஞ்சம் அல்ட்ரா வைட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம கிட்ட 4GB 64GB LTE மாடல், இதுதான் டாப் எண்ட் மாடல். எவ்வளோக்கு விற்கிறாங்க, 18,000 ரூபா, 17,999 விற்கிறாங்க. ஆனால் இவங்க MRP போட்டிருக்காங்க 29,999. ஓகே, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் டேப்லெட் ஆனில் தான் இருக்குது. ஒரு 5-6 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சார் வேல்யூ இதுலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. சார் வேல்யூ இருக்குது. பாடி சார் மட்டும் தான் போட்டிருக்கு. 1.279 சார் வேல்யூ. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 1க்கு மேலே இருக்குது. 1.2 எல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். அதனால் எப்படியும் இதில் ஃபோன் இப்படி பேச போகிறது இல்லை, ஸ்பீக்கர்லாம் பேச போகிறீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும், பில்டு குவாலிட்டி போகிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துருவோம். ஓகே, சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. USB Type-C கேபிள், சார்ஜர் வந்து 18 வாட் சார்ஜர். 7000 mAh பேட்டரிக்கு 18 வாட் சார்ஜர் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கும். இந்த 7000 mAh வச்சு USB Type-C to Type-C கேபிள் வச்சு வேறு ஃபோனையும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சிம்மு இதில் LTE மாடல்னால டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் டியூவல் சிம் சப்போர்ட். எங்கே இருக்குது சிம் ஸ்லாட்டு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அங்கங்கே இதுவாக இருக்கா. ஓகே, ஆல்ரெடி ஒரு மெயினில் ஒரு சிம் இருக்குது. இதை தவிர இன்னொரு சிம்மும் போடலாம். அப்படி இல்லைனா மைக்ரோ SD எக்ஸ்பான்ஷன் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஃபோன் ஒரு மினி ஃபோன் மாதிரியே இருக்குது. ஏன்னா பவர் பட்டன் இங்கே இருக்குது, இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் கேமரா வந்து இங்கே தான் இருக்குது. சைடில் ஃபுல்லாக மெட்டல் தான். 6.9 mm ஃபுல்லாக அலுமினியம் அலாய் பாடி. பில்டு குவாலிட்டி சூப்பர். ஆனால் உடையாமல் இருக்கிறதுக்கு இவங்க எதாவது கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கா. இப்போ பேக்லலாம் வச்சா கொஞ்சம் ப்ரொடெக்ஷனோடு தான் வைக்கணும். ஸ்லைட்டாக இதுவானாலும் நம்ம ஜெரிரி கண்ணாச்சி மாதிரி உடச்சி விட்டுருவார் இந்த இதை. ஓகே, பவர் பட்டன் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற ஏதாவது ரியல்மி பேண்ட் இருக்குது, இந்த மாதிரி மற்ற டிவைசஸ் இருக்குன்னா அதை கிட்ட கொண்டு போனால் அப்படியே அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு தடவையும் பாஸ்போர்ட் போடுறதுக்கு பதிலாக ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு செக்யூர் கிடையாது, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அதான் நீங்கள் வேறு ஏதாவது ரியல்மி டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே அது கிட்ட கொண்டு போனால் ப்ளூடூத் வழியாக அப்படியே அன்லாக் ஆகிற மாதிரி அந்த ஃபீச்சர் தான் வச்சுருக்காங்க. அதனால் வெறும் பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன்ஸ் இங்கே டாப்பில் வந்து 2 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த சிம் ஸ்லாட்டு, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. இந்த சைடு எதுவுமே கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 சைடுமே இருக்குது. டால்பி அட்மாஸு சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம டெமோவில் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் USB Type-C சைடில் கார்னரில். இதுக்கு முன்னாடி ரெண்டஸ்லாம் ஸ்டைலஸ் சப்போர்ட்லாம் சொன்னாங்க. இதில் வந்து ஸ்டைலஸ் சப்போர்ட் கிடையாது. ஆனால் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. இங்கே சைடில் கார்னரில் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏன்னா 6.5 mm தான் டேப்லெட்டு, அதில் வந்து குட்டியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஒரு ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா LTE மாடல்னால அங்கங்கே ஆண்டனா பேண்ட்ஸ் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓவரால் பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, இதுதான் UI. அந்த டேப்லெட்டோட UI எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி டேப்லெட்டில் பார்த்துருப்போம். அப்படி இங்கேருந்து ஸ்வைப் பண்ணாலும் இங்கேருந்து ஸ்வைப் பண்ணலாம், இதே தான். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்தே வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது. ஆல்ரெடி சிம் போட்டிருக்கு, மொபைல் டேட்டா. ஆனால் 4G
இதெல்லாம் கிடையாது. கேரியர் அக்ரிகேஷன்லாம் ஒன்றும் செக் பண்ணல. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பிரைட்டாக தான் இருக்குது. 100% பிரைட்னஸில் தான் வச்சுருக்கேன். ஆனால் டிஸ்பிளே வந்து 360 நிட்ஸ் பிரைட்னஸ் அப் டு 360 நிட்ஸ்னு போட்டிருக்கு. இண்டோருக்கு நல்லா தான் இருக்குது. நைட் மோடு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்லாம் இருக்குது. ரீடிங் மோடு இருக்குது. ரீடிங் மோடு ஆன் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். அந்த மாதிரி மோடு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஐ கம்ஃபர்ட் மோடு வந்து நைட் மோடு, டர்ன் ஆன் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவுட்டோரில் தான் ரொம்ப கிளார் அடிக்குது. கிளாரும் அடிக்குது, பிரைட்னஸும் அந்த அளவுக்கு போகல. 360 நிட்ஸ் தான் பிரைட்னஸ்ஸு. டேப்லெட்டில் தான் அந்த அளவுக்கு தான் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா ஃபோன்லலாம் இப்போலாம் 600 நிட்ஸ் 800 நிட்ஸ் எல்லாம் போகிறாங்க. டேப்லெட்டில் அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் இதில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட்லாம் கிடையாது டிஸ்பிளேல. நான் வந்து யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணி காட்டேன். யூடியூப் கிட்ஸ்னு தனியாக ஒரு இது இருக்குது. கிட்ஸ் ஸ்பேஸும் தனியாக இருக்குது. இது எல்லாமே தனியாக இருக்குது. ப்ரீலோடட் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ்வாட்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணது அந்தளவுக்கு ப்ளோட்வேர்லாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி தெரில. ரொம்ப ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல் மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணது ப்ரைம் வீடியோ இதெல்லாமே. மற்றபடி ப்ளோட்வேர்லாம் எதுவுமே இல்லை இந்த டேப்லெட்டில். சரி, நான் யூடியூப்பில் போயிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் வீடியோ. ஹெச்டிஆர் கிடையாது, இது நார்மல் தான். கோஸ்டரிக்கா வந்துருச்சு. ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. 720pலேருந்து இதில் ஆக்சுவலாக இருக்குது 2K. இந்த WQXJனால் 1440p இருக்குது. ஆனால் 1440p போட்டால் கொஞ்சம் ஸ்லைட்டாக திணறு. இந்த G80 வந்து அந்தளவுக்கு ப்ராசஸிங் பண்ண மாட்டேங்குது. 1440p போட்டால் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹெச்டிஆர் டிஸ்பிளே தான் பார்த்தியா லேக் ஆகுது. அதனால் 1080p தான் ஸ்மூத்தாக இருக்குது. 1080p போட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோனால உங்களுக்கு பிளாக் பார் வரும். இந்த இடத்துல பார்த்து தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆகாது. இது ஆக்சுவலாக ஃபுல் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளாக் பார் வரும். ஜூம் பண்ணாலும் இப்போ எந்த கண்டென்ட் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும். சில இது ப்ரைம் வீடியோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸ்லைட்டாக பிளாக் பார் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைம் வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெச்டி ப்ளே ஆகலை சுத்தமாக. நெட்ஃப்ளிக்ஸ்லேயாவது ஹெச்டி சப்போர்ட் இருக்குது, ஹெச்டிஆர் இல்லை. ஆனால் ப்ரைம் வீடியோவில் ஹெச்டி ப்ளே ஆகலை. ஆனால் இதில் என்ன போட்டிருக்குன்னா வைட் எல்எம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. வைட் எல்எம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அமேசான் என்னாச்சுன்னு தெரில, பக் இருக்குது ஏதோ. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைம் வீடியோவில். ஹாட் ஸ்டாரில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ஹெச்டி கண்டென்ட் வந்து ப்ளே ஆகுது. ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் இல்லைலாம் அதில் மட்டும் ப்ளே ஆகலை. வேறு என்ன பார்ப்போம்? சென்சார் எல்லா சென்சாருமே இருக்குது. கைரோஸ்கோப் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ஸ்டெப்ஸ் கவுண்டரு, ஆக்சிலோமீட்ரு, வைஃபை, ஜிபிஎஸ் அதான் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால மெசேஜஸ்ஸு கால்ஸும் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் குவாலிட்டி நான் செக் பண்ணுறேன். நான் கால்ஸும் செக் பண்ணேன். இதில் ஸ்பீக்கரில் நல்லா தான் இருக்குது கால் குவாலிட்டி. எத்தனை பேர் ஸ்பீக்கரில் கால் பேசுவாங்க அப்படின்னு தெரியல. அப்படின்னு ஹெட்செட் போட்டு கால் பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் LTE மாடலில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி. நார்மல் மாடலில் வந்து இது இல்லை. என்சிஎஸில் பேஸ் பூஸ்டரே போடுறேன். எப்படி இருக்குது குவாலிட்டி? டால்பி அட்மாஸ் ஆனில் தான் இருக்குது. ஓகே, டால்பி அட்மாஸ் ஆனில் தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் செட்டிங்ஸில் போய் மாற்றலாம். ஓகேயா, டால்பி அட்மாஸ் சவுண்டில் வந்து மியூசிக் போட்டுடுறேன். செம்மையாக இருக்கா? குவாட் ஸ்பீக்கர் ஆக்சுவலாக 2 ஸ்பீக்கர் தான். ஓகேயா, இங்கேருந்து வருது. ஒரே இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். குவாட் ஸ்பீக்கர்னு போட்டுருக்காங்க. இங்கே மறைச்சாலும் அந்தளவுக்கு மறைய மாட்டேங்குது. நல்லாயிருக்கு. ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த டேப்லெட் நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் G80 ஆக்டோகோர் ப்ராசர் தான். 6 ARM கார்டெக்ஸ் A55 இருக்குது, A75 இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் நார்மல் யூஸுக்கு ஓகே. நம்ம மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ ஓப்பனில் இருக்குன்னு. இவ்வளோ இது பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எந்த லேகுமே இல்லை. எனக்கு இஷ்யூஸ் நார்மல் யூஸுக்கு வந்து இது 4GB RAM வெர்ஷன் தான். 3GB RAம்லேயும் அந்த அளவுக்கு எந்த இஷ்யூமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிஸ்பிளே ரன் பண்ணுற அளவுக்கு ஏன்னா 60Hz டிஸ்பிளே தான். 90Hz 120Hzலாம் கிடையாது. இந்த டிஸ்பிளே ரன் ஆகிறதுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் பவரே போதும். லேக் எதுவுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸு நல்லா தான் இருக்குது. 4GB RAமில் 3GB RAம்லேயும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ரேம் எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே தனியாக இல்லை டெடிகேட்டடாக. கீக் பெஞ்ச் பொறுத்த வரைக்கும் மற்ற G80 அந்த இது மாதிரி தான் ரன் ஆகிருக்கு. டீசெண்டாக தான் இருக்குது கீக் பெஞ்ச் ஸ்கோரு. AnTuTu ஸ்கோரும் கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. ஒரு கேம் ஆடி பார்த்துருவோம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ஓகே, கேமிங் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மற்றபடி வேறு என்ன இருக்குது? டிஸ்பிளே பார்த்தாச்சு, நம்ம சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தாச்சு. கேமரா பொறுத்த வரைக்கும் 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 8 MP 105 டிகிரி அல்ட்ரா வைடு இருக்குது, ரியரும் 8 MP தான். இதில் 2x 5x மோட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் 1xலேயே டீசெண்டாக இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p தான், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 1080p தான். வீடியோ ரியர் கேமரா வந்து 1080p, ஃப்ரண்ட் கேமரா மாற்றினாலும் 1080p தான். ஃப்ரண்ட் கேமரா மாற்றுறேன் 1080p தான், ஃப்ரண்ட்டு 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த நிறைய மோட்ஸு அதெல்லாம் இல்லை, ரொம்ப பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. கேமரா அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஜூம் கால்ஸுக்கு அதுக்கெலாம் வந்து ஃப்ரண்ட் கேமரா நல்லாயிருக்கும். மேலே வந்து டியூவல் மைக்ஸ் இருக்கிறதுனால ஜூம் கால்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிட்டுங்க. ரியல்மி பேட் 1080p வீடியோ சாம்பிள். ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்க மாதிரி தெரியல, மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1080p மேக்ஸிமம் 8 MP கேமராவில் வந்து 1080p சாம்பிள் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பீச்சில் தான் மண், அதனால் ஸ்டேபிளாக இருக்காது. உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ரியல்மி பேட் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்ல வைடாக இருக்குது, வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது, அதனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதில் வைட் ஆங்கிள். ஆனால் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். குவாலிட்டி ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரில. ஸ்டெபிலைசேஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் நின்றுட்டுருக்கு. ஃபியூச்சர் அப்டேட்ஸை பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை. தனியாக ஒரு யூஐ, ரியல்மி யூஐ ஃபார் பேட் அப்படின்னு இவங்க தனியாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை நிறைய இதில். மல்டி டாஸ்கிங் விண்டோ இதெல்லாமே நல்லாயிருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷனு செக்யூரிட்டி பேட்ச் வந்து செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச், பரவாயில்ல, லேட்டஸ்ட்டு செக்யூரிட்டி பேட்சில் தான் இருக்குது. பேட்ரி லைஃப் ஓகே. பேட்ரி நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன், 81% இருக்குது. இது ஃபுல்லாக 0% வரைக்கும் ட்ரெயின் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் எப்போ பண்ணேன்? ஸ்க்ரீன் யூசேஜ் ஃபுல் சார்ஜ் வந்து இப்போதைக்கு இப்போ தான் சார்ஜ் பண்ணேன், அதனால் 41 minutes தான் காட்டுது. லாஸ்ட்டாக வந்து 16 hours முன்னாடி சார்ஜ் பண்ணியிருக்கேன். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 12 hours வீடியோ ப்ளேபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ப்ளே பண்ண வரைக்கும் ஃபுல் பிரைட்னஸில் வச்சா கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஆட்டோ பிரைட்னஸில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் இதெல்லாமே இருக்குது. நீங்களே செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. 7000 mAh இருக்குது. ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் 18 watt சார்ஜர் தான் இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகும். 50% சார்ஜே வந்து 1.25 மணி நேரம் அந்த மாதிரி ஆகுது. 100% சார்ஜுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது. சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப அதிகம் தான். ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க, அதனால தான். ஓவராலாக இந்த டேப்லெட் யார் வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேணும். டிஸ்பிளே அவுட்டோரில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், இன்டோரில் எனக்கு போதும். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி யூஸுக்கெலாம் வந்து ப்ரைம் மீடியா அனைவரும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு. கேம்ஸ்லாம் அந்தளவுக்கு ஆட மாட்டேன், ஏன்னா G80 வந்து அந்தளவுக்கு கேமிங் ப்ராசர் கிடையாது, ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். அது பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறதுனால நார்மல் யூஸுக்கு ஓகே. மல்டி டாஸ்கிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது, அதனால் தாராளமாக வாங்கலாம். வைஃபை வெர்ஷன் வந்து இப்போதைக்கு சேல் இல்லை, கம்மிங் சூன் தான் போட்டிருக்கு. இந்த என்ட்ரி லெவல் மாடலு 3GB 32GB வைஃபை வெர்ஷன் வந்து 14,000 ரூபாய்க்கு ரேஞ்ச் பண்ணி 3999 இருக்குது. அதுக்கப்புறம் 16,000க்கு வந்து 3GB 32GB தான், ஆனால் LTE மாடல் இருக்குது. 4GB 64GB வேணும் அப்படின்னா 18,000 ரூபா. ஹையன் மாடல் கூட தேவையில்லை, எங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவையில்லைன்னா நீங்கள் LTE வெர்ஷன் நார்மல் வெர்ஷனே வாங்கிக்கலாம். 4GB 3GB 32GB வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சிம் கார்டு சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. இதுதான் வந்து இந்த ரியல்மி பேடோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.